காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால இன்னைக்கு தீபாவளியும் சேர்ந்து வந்துச்சு. 2த்தையும் ஒண்ணா செலிப்ரேட் பண்றதுக்கு அம்மா வீட்ல இருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தேன். இது புது சாரி அவுட்ஃபிட் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். கான்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட ஃபேஸ்க்கு அந்த கலர் சாரி செட் ஆயிடுச்சு சூப்பரா. அப்படியே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம் கார்ல. முதல்ல வெள்ளக்கோட்டை முருகர் கோவில் போய் பார்த்துட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். யாரெல்லாம் கும்பாபிஷேகம் ஆன பிறகு போனீங்கன்னு பாருங்க. எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா பெயிண்டிங்கோட, ஒர்க்கோட இருந்துச்சு. செம்ம சந்தோஷம் எனக்கு. இத போன உடனே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சுங்க. புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் பெருமாள் கோவில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராமானுஜர பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருந்த பெரிய ட்ரீம முடிச்சுட்டாரு. ஏன்னா, ஆதிகேச பெருமாள பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்தோம். ஆக்சுவலா நாங்க அங்க வராம மடப்பள்ளி கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த ரோடுமே ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார வந்து இப்படி தான் சைட்ல பார்க் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாவுமே பிராமினர்ஸோடைய ஹவுஸு. எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயர் வீடெல்லாம் இவ்ளோ இதுவா இருந்துச்சு. சின்ன சின்னதா அழகா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்கள வேற பார்க்குறாங்க. மடப்பள்ளி கோவிலுக்கு கார் எடுத்துட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவும் பார்த்துட்டு ஒருத்தவங்கள கேட்டா, ஆமா ராமானுஜர் இதுலயும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருக்கச்சி நம்பி, ராமானுஜர் எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலா இது இன்ஸ்பயர் ஆயி நான் வந்தேன் இந்த கோவில். ஏன்னு சொன்னா, நான் ராமானுஜர் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் இந்த 1 இயராவே. ஃபுல்லா ஒரு ஃபுல் எபிசோட் பார்க்கல. அவரோட மேரேஜ் ஆகுற வரைக்கும் பார்த்துருக்கேன். அதனால இந்த கோவில் வந்தா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா கேமரா அலோவ்டு இல்லன்னாங்க. நான் லாஸ்ட்டா எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு சொல்றாங்க, இந்த கோவில் கேமராவே அலோவ்டு இல்ல அப்படின்ட்டு. மாட்டுக்கு வந்து தனியா தீவனம்லாம் வச்சிருந்தாங்க. அந்த சீரியல்ல பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு எல்லாமே. கிணறு இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, வீடியோவும் கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாங்க, "இந்த கோவில்ல எடுக்கக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா போச்சு. 2 கோயில பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுதான் மெயினா ராமானுஜர் கோவில். அந்த கோயில் உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு, இன்னைக்கு தீபாவளில்ல, அதனால வந்து ஃபுல்லா பலகாரம் எல்லாம் இது பண்ணி வச்சிருந்தாங்க அம்மா. வீட்டுக்கு வரதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சதோட சாமி கும்பிட்டுட்டு, பக்கத்துல இருக்க கோவில், அம்மன் கோவில் நான் ஆல்ரெடி விளாக் போட்டிருக்கேன்ல, அங்க போய் கயிறு வச்சு நோன்பு இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கல நானு. ஃபுல்லா வீடியோலயே ஃபோக்கஸ் பண்ணா, நம்ம என்ஜாய் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க சீரியஸாவே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோவில் போய் பாருங்க. ஏன்னா, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த கோவில் போய் பார்த்த உடனே எனக்கு மனசே ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஆனா, அத விட நம்ம ஸ்ரீரங்கம் போயி, அங்க ஜீவசமாதியா இருக்காரு பாருங்க. அத பார்த்தோம்னா இன்னும் மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆயிடும். அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அன்னைக்கு டேவும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா, தீபாவளி வேறல்ல. வீட்ல அண்ணா, அப்பா, மாமா எல்லாரும் பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலலாம் அவ்வளோ ஆசையா இருக்கும் அந்த பட்டாசு பார்க்கும்போது. ஆனா, இப்போலாம் வெடிக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலா அந்த கோவில பத்தி ஷேர் பண்ணணும் தான். ஏன்னா, வீடியோ அலோவ்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா ஆதிகேச பெருமாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிக்குன்னு தனியா ஒரு சன்னதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராமானுஜருக்கு ஒரு சூப்பரா வச்சிருப்பாங்க. நீங்க அந்த சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2012ல அந்த டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்பலாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளை. இப்போ வந்து அத பார்த்து இன்ஸ்பயர் ஆயி, இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா? இப்படி ஒருத்தர் இருக்காரா? இல்லன்னா நம்பலாம் பெருமாள் கோயில் உள்ள போயிருக்க முடியுமா? அப்பலாம் அவ்ளோ கேஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கு. நெறைய விஷயம் இருந்திருக்கு. கோவில் உள்ள வந்து கீழ் ஜாதியினர் போக்கூடாது. அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அத பத்தி நம்ம தனியா ஸ்டோரீஸ்ன்னு மேக் பண்ணலான்னு இருக்கோம். அண்ணா வந்து ஃபுல்லா ராமானுஜரோடைய சிஷ்யன் மாதிரியே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அத பத்தி ஸ்டோரீஸ் ஆரம்பிக்கலான்னா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தி ஃபுல் வீடியோஸா போடலாம். திருமழிசையில பொறந்து திருமழிசை ஆழ்வார பத்தி சொல்லலான்னு இருக்கேன். இந்த மாரி நெறைய சீரிஸ் இருக்கு பார்க்கலாம். அதுக்குள்ள அம்மா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, கயிறு கட்டலாமா அப்படின்ட்டு எடுத்து முடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். எங்க வீட்ல வந்து ஜென்ஸுக்கு கூட இந்த லேடீஸ் கயிறு தான் கட்டுவாங்க. அது என்னமோ சாங்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பத்துலேருந்தே இது ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அப்பலாம் வந்து இது எங்கேயாச்சும் போட்டுட்டோம்னா, இப்போ ஒரு கதை இருக்கு. அவரைக்காய் மரத்தில போட்டுருவாங்க ஒரு லேடீஸு. அத போட்ட உடனே அவரைக்காவா அவங்க வீட்டுக்கு வந்துரும். காசே சேராது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய கதை இருக்கு. இத கீழ போடக்கூடாதுன்ட்டு இந்த கயிற கட்டுனாங்க. நான் இதுவரைக்கும் அத வந்து அப்படியே சேஃபா வச்சிருக்கேன். கையில கட்டியிருந்தா இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு, கழுத்துல போட்டிருப்பாங்க. கழுத்துல போட்டா கஷ்டமா இருக்கும்னு நான் கையில கட்டிக்கிட்டேன். அம்மாவும் கட்டுனாங்க. அம்மாவோட சாரியும் நல்லாயிருக்கா, இது நான் தான் எடுத்து குடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியா போயிட்டுருந்துச்சு. அந்த சீரிஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாமான்னு கீழ கமெண்ட்ஸ்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னடா இவ இதையே சொல்லிட்டு இருக்காளேன்னு இல்ல.
சீரியஸா சொல்லுங்க. நீங்க எப்படி போச்சு? உங்க தீபாவளி எப்படி போச்சு? எங்களோட கல்யாண நாள் இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் கேக் வெட்டியோ, எது வெட்டியுமே செலிப்ரேட் பண்ணதில்ல கல்யாணம் ஆனதுலேருந்து கல்யாண நாள. இந்த மாதிரி கோவிலுக்கு எங்கேயாச்சும் போய் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் எங்கேயுமே முடியல. செகண்ட் இயர் கண்டிப்பா போகியே ஆகணும் அப்படின்னு நெனச்சு தான் வெள்ளக்கோட்டை முருகர் கோவில் போனோம். எங்க அம்மா, அப்பா இதுவரைக்குமே 32 இயர்ஸ் ஆகுது. இதுவரைக்குமே அவங்க போயிட்டு இருக்காங்க. வெள்ளக்கோட்டை முருகர் கோவிலுக்கு. வருஷம் வருஷம் போக முடியலனாலும், ஒரு சில வருஷமாச்சும் போயிட்டு வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.